இல்லை, கண்டிப்பாக பழங்குடி மக்களுடைய ஓட்டு வந்து இந்த முறை வந்து காங்கிரஸ் தான் விடும். ஹரியானாவிலாம் எங்கேயுமே வர முடியாது, பஞ்சாப்ல அவங்க வர முடியாது, டெல்லியிலேயே பெரிய பிரச்சனை. குஜராத்துக்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் பிஜேபிக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இருந்து காங்கிரஸுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் எக்கச்சக்கமான வித்தியாசங்கள். காங்கிரஸ் வந்து எல்லா மக்களுடைய பிரச்சனைகளையும் உள்வாங்கினது. நேருல ஆரம்பிச்சு இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி வரைக்கும் அவர்கள் திட்டமிடும் போது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணாங்க. ஊழலுக்கு எதிரான கட்சி மாதிரி ஒரு பாஜகவை காட்டுறாங்க. ஆனா உண்மையில வந்து ஊழலை பத்தி பேசுறதுக்கு எந்த கட்சிகளுக்கு தகுதி இல்லைங்கிற அளவுக்கு இப்ப ஆயிடுச்சு. இத வந்து இந்த எளிய மக்கள் வந்து விவசாயிகளோ பழங்குடி மக்களோ புரிஞ்சிருக்காங்களா? இப்ப நண்பர்களே, நாம் இப்போது சந்திப்பது கூடலூர் விவசாயிகள் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்துடைய தலைவர் தோழர் செல்வராஜ் அவர்களை. இவர் கூடலூர் பகுதியில் செக்ஷன் 17 நிலங்களுக்காக நீண்ட காலமாக பழங்குடி மக்களுக்காக விவசாயிகளுக்காக போராடி வருபவர். அதுவும் தவிர இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்கள் அவர்களுக்கான முன்னெடுப்புகளை நிறைய செய்திருப்பவர். அதையும் தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடெங்கும் இருக்கக்கூடிய பழங்குடிகள் விவசாயிகள் இவர்களுடைய போராட்டங்களில் அன்றாடம் கலந்து கொண்டிருப்பவராக இருக்கிறார். சமீபத்தில் நடந்த ஹரியானா போராட்டமாக இருக்கட்டும், டெல்லியில் விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்கும் ஒரு செயற்பாட்டாளராக இருக்கிறார். அப்படிப்பட்டவரை இப்போது நடந்து முடிந்த தேர்தல்களில் விவசாயிகள் மற்றும் பழங்குடிகளின் வாக்குகள் யாருக்கு சென்று சேர இருக்கிறது, இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவு அவர்கள் மூலம் கிடைக்க இருக்கிறது, பாஜக இன்றைக்கு எந்த நிலைமைக்கு இந்த விஷயங்களில் தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் இப்போது ஒரு கலந்துரையாடலை கொடுக்க போகிறோம். வணக்கங்க செல்வராஜ். சொல்லுங்க, இப்ப சமீபத்தில் நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க? நான் இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஹரியானா பார்டர்ல, பஞ்சாப் ஹரியானா பார்டர்ல வந்து விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அதுக்காக போயிருந்தேன் நான். ஓ, எந்த மாதிரியான எழுச்சி அவங்க கிட்ட நீங்க பார்த்தீங்க இந்த சமயம்? அதாவது முதல்ல வந்து ஒரு வருஷம் வந்து விவசாயிகள் கண்டினியூவா வந்து போராடினாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். மீடியாவில் பெரிய லெவலில் அது வந்து ஃபோக்கஸ் ஆனது. கிட்டத்தட்ட 740 பேருக்கு மேலே இறந்து போய் கூட அந்த போராட்டம் கைவிடலை. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கணுங்கிறத முக்கியமான கோரிக்கை. அதே மாதிரி இந்த விவசாயிகளுடைய கோரிக்கையை செவி சாய்க்காம மத்திய அரசு பல இன்னல்களை வந்து விவசாயிகள் மத்தியில் பண்ணாங்க. குறிப்பாக ஆணி அடித்து வச்சது, இதில் வந்து வெடிகுண்டு போட்டது, இந்த மாதிரி பல மிரட்டல்கள் நடந்தது. அப்புறம் இவங்களே ஒரு குரூப்பை செட்டப் பண்ணி செங்கோட்டையில் பூந்துட்டாங்கன்னு அப்படியெல்லாம் செட்டப் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த ஹரியானாவில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய மகனே வண்டி எடுத்துகிட்டு போய் விவசாயிகள் மேலே ஏற்றி 2 பேர்த்த அடித்து கொண்டாங்க. இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருந்து விவசாயிகள் வாபஸ் வாங்கலை. அதுக்கப்புறம் மத்திய அரசு தலை சாய்த்து, ரைட்டு உங்கள் கூட நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரோன்னு சொல்லி, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்லிட்டு தான் அந்த இது வந்து அந்த போராட்டம் வந்து வாபஸ் வாங்கப்பட்டது. அதில் என்ன கேட்டாங்கன்னா, இந்த எம்எஸ்பின்னு சொல்லுவோம், அதாவது உற்பத்தி செலவை விட 200 மடங்கு எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் அவங்க சொன்னது, எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி சொன்னது. அந்த கமிட்டி அடிப்படையில் உற்பத்தி செலவு எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி 200% கொடுக்கணுங்கிறத விவசாய கோரிக்கை. இது மத்திய அரசு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கின பிறகு அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கடையில் எலெக்ஷன் வந்துருச்சு. ஆனால் விவசாயிகள் வந்து எங்களுடைய கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே வந்து பண்ணலைன்னு சொல்லி மீண்டும் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்து, அதனையும் மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அணிதிரட்ட ஆரம்பித்தாங்க. குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, இன்னும் பல்வேறு மாநிலங்களில் தமிழ்நாடு உட்பட கேரளா உட்பட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து திரும்ப போராட ஆரம்பித்தாங்க. அது இப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த மாதம் 23ஆம் தேதி வந்தால் 100 நாள் முடிய போதும். அது ஒரு பெரிய நிகழ்வாக பண்ண போகிறாங்க. ஆனால் பெரிய லெவலில் அந்த மக்கள் டெல்லிக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் விவசாயிகள் என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் எங்களுடைய கோரிக்கை விவசாயத்தை, விவசாயிகளை, விவசாய மண்ணை காப்பாற்றி ஆகணுங்கிற உறுதியாக இருக்காங்க. இப்போ இந்த விவசாய போராட்டங்கள் இந்தியா முழுக்க எங்கே நடந்தாலும், பழங்குடி மக்களுடைய போராட்டங்கள் எங்கே நடந்தாலும் நீங்கள் போயிடுறீங்க, அதில் கலந்துக்கிறீங்க. இதை கொண்டு வந்து வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடிய நபராகவும் நீங்கள் இருக்கீங்க. இந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சது? ஒரு ஆரிஜின் உங்களுக்கு சொல்லுங்களேன். இல்லை, இப்போ நமக்கு என்னன்னு கேட்டால், இப்போ மக்கள் எங்கேயெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ,
இல்லைன்னா பெரும்பான்மை மக்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ரொம்ப ஆர்வம் காட்டுறோம், அதை படிக்கிறோம், ஊடகங்களில் பார்க்குறோம், தொடர்ந்து அவர்கள் கூட நம்ம வந்து தொடர்பில் இருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பழங்குடி மக்களுடைய போராட்டம் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் நடந்தது. இன்னைக்கு உண்மையாகவே சொல்ல போனோம்னா பழங்குடி மக்கள் வாழ்கிற பகுதியில் தான் காடுகள் காப்பாற்றப்பட்டிருக்கு. அங்கே வந்து இந்த மாதிரி அதாவது வரையறை மீறி இந்த கனிம வளங்களை எடுக்கிறது இல்லாமல் மக்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது அந்த தகவல்கள்லாம் நமக்கு வரும்போது நம்ம வந்து அது போய் பார்ப்பதும் அந்த மக்களுக்கு பெரிய லெவலில் நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்கறதும் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது வந்து ஆரம்பிச்சது. இது எத்தனாவது வருஷம் நீங்க எந்த வயசுல இப்படி ஆரம்பிக்கிறீங்க? கிட்டத்தட்ட நான் ஒரு 40 வருடங்களாக இதை வந்து தொடர்ச்சியா நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுல எங்களுக்கு ரொம்ப ஒரு உத்வேகமா இருந்தது. பழங்குடி மக்களை பொறுத்த வரைக்கும், பழங்குடி மக்கள் இந்த மனம் சார்ந்து வாழக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை இந்தியாவுடைய இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களுமே ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு தான் சொன்னது. என்க்ரோச்சஸ். சரி, பிரிட்டிஷுடைய சட்டங்கள் எல்லாமே அப்படிதான் சொல்லுது. இந்தியா சுதந்திர இந்தியாவுடைய சட்டமும் அப்படிதான் சொல்லுது. அப்பதான் நாங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சோன்னா, பழங்குடி மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அதே பகுதியில தலைமுறை தலைமுறையா வாழ்றாங்க. அவர்களை எப்படி நீங்க ஆக்கிரமிப்பாளர் சொல்ல முடியும்? ஒரு கம்பெனியோ ஒரு பெரிய மாப்பியாவோ ஒரு பெரிய நிலக்கொள்ளையரோ வந்தா அது வந்து ஆக்கிரமிப்பாளர். இவங்க பரம்பரையா அந்த காடை பேணி காத்துக்கிட்டு இருக்க மக்களை நீங்க எப்படி என்க்ரோச்சர்ஸ் சொல்லுவீங்கன்னு அதுக்கான ஒரு மூவ்மெண்ட் வந்து நாங்க அகில இந்திய லெவல்ல தொடங்கினோம். அதில் குறிப்பா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புலாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் வந்து வாழ்வு மற்றும் சுயமரியாதைக்கான இயக்கம் அப்படின்னு ஒன்று தொடங்கணும். இது எத்தனாவது வருஷம்? இது கிட்டத்தட்ட இது ஒரு பார்த்தோம்னா ஒரு 20 ஆண்டுகளாக 20 வருஷம் 20 ஆண்டுகளாக அந்த இயக்கம் தொடங்கி அதில் குறிப்பாக கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய உருப்படியாக யோசிக்கக்கூடிய பல அதிகாரிகளுடைய ஆதரவு, குறிப்பாக சொன்னோன்னா பிடி சர்மா அவர் வந்து உள்துறை செயலாளராக இருந்தவர். ஸோ அது மாதிரி பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக இருந்தார். இந்த நம்ம பழங்குடி நலத்துறையோட கமிஷனராக இருந்தவர், ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரி அவர், ஐஏஎஸ் அவர். அவரெல்லாம் இதுக்கு முழு ஆதரவு கொடுத்தாங்க. அது மாதிரி எஸ்ஆர் சங்கரன், இந்த மாதிரி இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணபுரான், இந்த மாதிரி பலர் வந்து அதுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் உண்மையாகவே அதெல்லாம் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு. அப்போ அந்த இயக்கம் தொடங்கின பிறகு நமக்கு எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொடர்பும் வந்து கிடைச்சது. ஸோ அதனால அப்பப்போ நம்ம வந்து இப்போ நமக்கு நல்லா தெரியும், நமக்கு வந்து இந்தியாவுடைய உயிர் நாடின்னு சொல்லக்கூடிய பகுதி தான் ஒரிசா, அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், அப்புறம் பீகார், வெஸ்ட் பெங்கால், இதெல்லாம் அப்படியே ஒரு ஒரு பகுதி அப்படியே போகும். என்ன பார்த்தோம்னா வளமான பகுதி, எங்கே பார்த்தாலும் ஆறுகள், அருமையான காடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதி பார்த்தோம்னா இன்னைக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. நீலகிரி மாதிரி ஒரு மொத்த மலையை அப்படியே மைனிங் பண்ணி அள்ளி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க பரம்பரையா வாழ்ந்த ஜனங்கள், அது பழங்குடிகளா இருக்கலாம், பழங்குடி அல்லாத மக்களா இருக்கலாம், அவங்க வேலை வாய்ப்பை இழந்து, நிலத்தை இழந்து, வளங்களை இழந்து வேற எங்கேயாவது வேலை தேடி போற சூழல் வந்து இந்தியா முழுவதும் உருவானது. அதுலதான் லட்சக்கணக்கான இந்த வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்கள கூட இங்க இருக்கக்கூடிய இனவாதிகள் வந்து வந்துட்டான், கொள்ளையடிச்சு, ரொம்ப தவறான கருத்து. அவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபி திட்டமிட்ட கொண்டு வந்து இறக்குமதி பண்ற மாதிரி அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க எப்படின்னா வந்து நீங்க எப்படி வந்து ஒரு காலத்துல தமிழர்கள் வேலை இல்லாம உலகம் முழுவதும் போனாங்களோ அதே மாதிரி வட இந்தியாவுடைய நிலங்களை, அவங்களுடைய வளங்களை பிடுங்கின பிறகு அவங்க வேலை தேடி வாழ்வுக்காக அலைகிறாங்க. அப்படி அலையும் போது அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற தென்னிந்தியாவில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அது விவசாய வேலையாக இருந்தாலும் சரி, வேற கட்டட வேலைகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இவங்க தான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கோ இங்கே இருக்க தொழிலாளி வைக்கிறதோட அவங்க வைக்கும்போது ரொம்ப குறைவான கூலியில் வேலை செய்வாங்க, அதிக நேரம் வேலை செய்வாங்க. அதனால இவங்களும் போய் அக்கறையோடு கூட்டிகிட்டு வராங்க. சரி, போய் கூப்பிட்டு வந்து அப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிற்குரிய எல்லா பாலங்களும் பெரும் பில்டிகள், பெரும் கம்பெனிகள், இல்லைன்னா திருப்பூர் போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் இந்த வட இந்தியாவுடைய தொழிலாளிகளுடைய ரத்தமும் வேர்வையும், அது மறுக்கவே கூடாது. அவன் 24 hours கூட உழைக்கிறான். ஆனா அவனுக்கு உணவு, அவனுக்கு பாதுகாப்பு, அவனுடைய மனித உரிமை அதெல்லாம் யாரும் பேசுறதே இல்லை. பல பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. அப்பப்ப இங்க வந்தவங்க இறந்துடுறாங்க. அவங்களாம் எப்படி வந்தாங்க, என்ன வந்தாங்க, எந்த கணக்கும் இல்லை. அப்ப என்னன்னா, ஆனா அதே நேரத்துல இவர்கள்லாம் வந்துட்டாங்க, இங்க நம்மளை வந்து இது பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா என்ன நமக்கு புரியும்னா, இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்க பார்த்தோம்னா வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல
கடலோரங்கள் முழுவதும் நீங்கள் பார்க்கணும். சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் சாகர்மாலான்னு சொல்லி எல்லா கெமிக்கல் கம்பெனி அங்கே தான் வருது. அப்புறம் அந்த கடலோரங்கள் முழுவதும் லட்சக்கணக்கான மீனவருடைய கண்ட்ரோலில் இருந்தது. அவர்களுடைய வாழ்வாதாரம் கடலும் கடற்கரையும் தான். அங்கே வந்து அலையாத்தி காடு பல அந்த மாதிரி பல விஷயங்கள் சுற்றுச்சூழல் பவளப்பாறைகள் இதெல்லாம் இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் வனம்னு மாற்றிட்டு அதை வந்து சுற்றுலாவுக்கு விடுறதும் அங்கே மீனவர்கள் போய் மீன் பிடிக்க முடியாத சூழலை உருவாக்கியிருக்காங்க. அது மாதிரி எல்லா கம்பெனிஸ் அங்கே வருது சட்டவிரோதமாக ரால் பண்ண. அப்போ இப்போ என்னன்னா வந்து நிலப்பகுதியில் வந்து அழிச்சு முடிஞ்சுது. இப்போ கடலை தான் மையப்படுத்துறாங்க. அது மாதிரி கடற்கரை ஓரங்களில் மிகப்பெரிய சாலைகள் கொண்டு வருது, 8 வழி சாலை. இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. அப்போ என்னன்னா கடல்ல மைனிங் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு போறது அவங்களுடைய நோக்கம். அப்போ நீங்க அப்படி பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா பழவேற்காடு சென்னையிலிருந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். அது மிக முக்கியமான ஒரு பறவைகள் சரணாலயம். அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 80,000 குடும்பங்களுக்கு மேலே மீன் பிடிக்கிறது தான். இந்த முகத்துவாரத்தில் மீன் பிடிக்கக்கூடியவர்கள். முகத்துவாரம்னா ஆறுகள் போய் கடல்ல கலக்கிற இடத்துல மீன் பிடிக்கிறவங்க. கடல் மீனும் பிடிப்பாங்க, இந்த ரிவர் மீனும் ஆத்து மீனும் பிடிப்பாங்க. பறவைகள் இதை விரும்பி சாப்பிடும். இப்போ இவர்கள் பிடிக்கும் போது 4 மீனும் பறவைக்கு சேர்த்து போடுவாங்க, நம்ம விவசாயம் பண்ற மாதிரி. இப்போ இவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் சொல்லிட்டு இந்த மக்களை வெளியேற்றுறதுக்கான நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பறவை சரணாலயம் காப்பாற்ற போறோம், நீங்க மக்கள்லாம் வெளியேறணும். அதே நேரம் கெமிக்கல் கம்பெனி இருக்கு, சட்டவிரோத ரால் பண்ண இருக்கு, அலையாத்தி காடுகளை அழிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க, அவங்கள விட்டுறாங்க. அவங்ககிட்ட போய் பணம் வாங்கிட்டு வரலாம் நடந்துகிட்டு இருக்கு. இவர்கள் மேல ஒடுக்குமுறை. அப்ப இந்த மாதிரி நீங்க பார்த்தோம்னா எல்லாமே தப்பான தகவல்கள். இது வந்து வளர்ச்சி, சுற்றுலா வர்றதுனால வளர்ச்சி, நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த மக்கள் இங்க இருக்கனால பறவைகள் அழிக்கிறாங்க. ஒருபோதும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து காடு அழிக்கிறதோ வனவிலங்குகளுக்கு தொல்லை கொடுக்கிறதோ அது வரலாற்றில் கிடையாது. புள்ளி விவரங்களே இருக்கிறது. இப்போ இந்தியாவிலே இன்னைக்கு காடுகள் பெரிய லெவலில் இருக்குன்னா வடகிழக்கு மாநிலத்தில் தான் இருக்கு. ஏன் இருக்குன்னா அங்கே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் வனம் இல்லை. வனம் இங்கே முழுக்க வந்து மக்களுடைய கண்ட்ரோலில் இருக்கு. அதனால இவர்களை மீறி அங்கே போய் மரம் வெட்ட முடியாது, கம்பெனிஸ் போக முடியாது. சரி சரி, நீங்கள் நம்ம ஊரே பார்க்கலாம். முதுமலைக்குள்ளே இருந்த முதுமலை தான் இந்தியாவுடைய முதல் சரணாலயம். அது முதல்ல 321 ஸ்கொயர் கிலோமீட்டர். அது முழுவதும் இயற்கையா இருந்த அடர்ந்த மரங்கள் இருந்தது, புல்வெளிகள் இருந்தது. அது எங்க இன்னைக்கு ஒரு மரம் கூட இல்லை, எல்லாம் தேக்கு மரம் தான் இருக்கு, இல்லைன்னா யூக்கலிப்டஸ் மரம் இருக்கு, லேண்டனா இருக்கு, உண்ணி செடி இருக்கு. இதெல்லாம் இவர்கள் போட்டது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வெட்டி பிரிட்டிஷ் பீரியட்லேயே வெட்டி எல்லாம் லாரியா ஏத்திட்டு இப்ப தேக்கு மரம் போட்டு வச்சிருக்காங்க. அப்போ ஒரு யானை வந்து 250 கிலோ சாப்பிடும் ஒரு நாளைக்கு. இதோடைய பிரதான உணவு புல்லு தான், மூங்கில் இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடும். அப்போ காட்டுக்குள்ள தேக்கு மரம் போட்டனால, யூக்கலிப்டஸ் மரம் போட்டனால ட்ரை ஆகி அதில் எதுவுமே இல்லை, புல்லு பூண்டு எதுவுமே இல்லை. அப்போ யானைகள் வந்து வெளியே வருது, புரியுதுங்களா? வெளியே வரும்போது மக்கள் வந்து வந்துட்டான், மக்கள் குடியேறிட்டான். இப்போ யானை உணவு தேடிதான் வருது. நம்மளே எத்தனை நாளைக்கு பசியில உள்ளே உட்காந்துருக்கு. நீ வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அழிச்சிட்டு பழி வந்து மக்கள் மேல போடுறதுங்கிறது இந்தியா முழுவதும் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்க என்ன பார்க்கணும்னா, இப்ப கூட இந்த தேர்தலில் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் ஏதாவது அரசியல் கட்சிகள் இயற்கை வளத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு ஒரு அறிக்கையாவது கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து இந்த உலக வெப்பமானதுக்கு எதிரா இதை காப்பாற்றி ஆகணும் அறிக்கையில கொடுப்பாங்க அப்படின்னு. கிடையாதுங்க, சுத்தமா கிடையாது. ஒருத்தர் போட்டி போட்டு வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம், இதை காப்பாத்தோன்னு யாரும் சொல்லல. சின்ன அமைப்புகள் தான் சொல்லிக்கிட்டு. சரி சரி. அதுலயும் நீங்க பார்த்தோம்னா இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி உடைய இதெல்லாம் பார்த்தோம்னா இங்க நம்ம வந்து என்ன சொல்லணும்னா அப்படின்னா, நம்ம சாதாரணமாக ஒரு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிற ஒரு ட்ரெயினில் 200 ரூபா டிக்கெட் கொடுத்து நமக்கு வாங்கிட்டு போகிறதே இன்றைக்கி அவ்வளோ பெரிய சிரமமாக இருக்குது. புல்லட்டு ட்ரெயின் விடுவோங்கிறாங்க. எதுக்கு அது? யார் போவா அந்த ட்ரெயினில்? அது மாதிரி 8 வழிச்சாலை. கிராமங்களில் சாலைகளே ஒழுங்காக இல்லை. நம்ம இருக்கிற சாலையை ஒழுங்குபடுத்தினா 8 வழி, எதுக்கு 8 வழி 10 வழி சாலை? அப்போ இதெல்லாம் வந்து சூடு அதிகரிக்கிறதும் சுற்றுச்சூழலை கெடுக்கிற வேலை. ஆனால் இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா வளர்ச்சி, வேலை வாய்ப்பு கிடைக்கும். என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும்? என்ன வேலை வாய்ப்பு இன்னைக்கு வரக்கூடிய கம்பெனிகளால் என்ன நடக்குது? எல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சு, மிஷின்ஸ் வந்துருச்சு. முதல்ல 1000 பேர் வேலை செஞ்ச ஒரு மில்லில் இன்னைக்கு அந்த மாதிரி ஒன்று ஆரம்பித்தா 2 பேர் 3 பேர் இருந்தால் போதும். அப்புறம் இதில் எப்படி வேலை வாய்ப்பு? அப்போ இது எல்லா திட்டங்களுமே வந்து இந்த நாட்டை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு, வளங்களை, அது இன்னைக்கு முதலாளித்துவத்துடைய நோக்கம் அப்படிங்கிறதே அவன் வந்து லாபம் பண்ணணும். லாபம்னா இன்னைக்கு வந்து வளங்களை கொள்ளையடிக்கிறதா, இப்போ வளங்களை எடுக்கிறதா மைனிங் பண்றது வேணும், எல்லாம் எடுத்து கொண்டு போறது, பெரிய பெரிய சாலைகள் வேணும். மக்கள் வந்து அதுக்கு எதிராக கிளம்பும் போது அவர்களை ஒடுக்கிறதுக்கு நிறைய இது வேணும். அதனால வந்து அதுக்கு ஏற்றவாறு அவங்க திட்டம் போடுறாங்க.
என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த மாதிரியான போக்கில் வந்து ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட், இப்போ இந்த 10 ஆண்டுகள்ல பாஜக கவர்மெண்ட் இந்த செயல் திட்ட வேகம் எடுக்கிறது பாஜகன்னு சொல்லாம எப்படி சொல்லலாம்? இல்லை, கண்டிப்பாங்க. அது நம்ம எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் ஆரம்பத்தில் பார்த்தோம். ஆனால் ஆரம்பத்தில் இருந்து காங்கிரஸுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் எக்கச்சக்கமான வித்தியாசங்கள் இருக்கு. காங்கிரஸ் வந்து எல்லா மக்களுடைய பிரச்சனைகளையும் உள்வாங்கினது, நாட்டில் இருக்க சூழலை உள்வாங்கினது. அது ஜவஹர்லால் நேருல ஆரம்பிச்சு இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி வரைக்கும் அவர்கள் திட்டமிடும் போது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணாங்க. அவர்களும் இதெல்லாம் பண்ணாலும் எளிய மக்களுக்கான திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஓரளவுக்கு வந்து இது அழிஞ்சுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினாங்க. நமக்கு வந்து இப்போ மகாத்மா காந்தி என்ன சொல்லுவாருன்னா, கிராமங்கள் தான் உயிர் நாடின்னு சொல்லுவார். கிராமங்கள் முன்னேறணும், அங்க வந்து சில தொழில், அந்த காந்தியுடைய பொருளாதாரம் கொள்கையே நமக்கு தெரியும். அது வந்து அங்க சொல்லுவாரு, மக்கள் வந்து என்னைக்கு வளரணும், அதை ஓரளவுக்கு அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அப்ப ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு இவங்களும் காங்கிரஸ் பீரியட்ல WTO வந்தது. 91 தான் உலக வர்த்தக நிறுவனத்துக்கு கூட ஒப்பந்தம் போட்டாங்க. போட்டாலும் கூட இவங்க வேகமாக அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கல. ஓரளவுக்கு தகராறு பண்ணி பேலன்ஸ் பண்ணி போனாங்க. பிஜேபி கண்ணை மூடிட்டு பண்றாங்க, அதான் வித்தியாசம். அவங்க வந்து அப்படியே எந்த இது இல்லை, எந்த மக்கள் என்ன இப்போ பாருங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து 3.5 லட்சம் பேர் +2 படிச்சுட்டு வராங்க. இப்போ எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வேணும்? இப்போ வேலை வாய்ப்புக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது விவசாயத்துல தான் இருக்கும். நிலம் சார்ந்து தான் நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். மற்ற நாடுகள்லாம் என்ன பார்க்கலாம், இல்லை டெக்னாலஜி பயன்படுத்தலாம். சைனாவா இருக்கலாம், ஜப்பானா இருக்கலாம். அதில் படித்த இளைஞர்கள் வந்து விவசாய வேலை செய்யலாம் கருவிகள் வச்சுக்கிட்டு. நம்ம ஊர்ல அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு அதே மண்வெட்டி வச்சுக்கிட்டு ஒரு விதமான வளர்ச்சியும் அதில் இல்லையே, டெவலப்மெண்ட் இல்லை. அதனால வேலை வாய்ப்புங்கிறது இல்லை, சுத்தமா இல்லை. அப்போ இவங்க அதை பத்தி கவலை இல்லை. இவங்களுக்கு வந்து ஒரு சில முதலாளிகள் அவங்க வந்து பெரும் பணக்காரர்களாகி இங்க இருக்க முதலாளி உலகம் முழுவதும் போய் கொள்ளையடிக்கிறதும், அங்க இருக்கக்கூடிய மக்களை ஒடுக்கிறதும், அந்த வளங்களை சுரண்டுறதும் பெரிய லெவலில் போயிட்டு. இப்போ இந்த மாதிரியான போக்கு பாஜக வந்து இந்த முன்னெடுப்பை பல மடங்கு வேகத்துல பண்ணிட்டு இருக்குதுங்கிறது சாதாரண மக்களான பழங்குடி மக்களுக்கும் விவசாயிகளுக்கு அது போய் சேர்ந்துருக்குதா நீங்க பாக்குற? கண்டிப்பா சேர்ந்துருக்கு. அதாவது இப்ப என்னன்னா, வட இந்தியாவில் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள்ல பெரிய லெவல்ல வந்து பிஜேபியுடைய கொள்கைகளுக்கு எதிராக மக்கள் வந்து போராடுறாங்க. அது மாதிரி சென்ட்ரல் இந்தியாவில் பீகார் உட்பட மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி பகுதிகளில், ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய லெவலில் மக்கள் பாதிக்கப்பட்டு அதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்குறாங்க. அது வந்து மீடியாஸ் வந்து அது பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அப்படி அவர்கள் பாதிக்கப்படலைன்னா இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது. 5 ஏக்கர் இடம் வச்சிருக்கான், 5 ஏக்கர் இடத்த அரசாங்கம் பிடிங்கிச்சு மைனிங் பண்ணுறதுக்காக. அவன் வாழ்க்கை இழந்துட்டான், அப்புறம் எப்படி அவன் அந்த அரசாங்கத்தை ஆதரிப்பான்? எதுதான் இருக்கிறான். ஆனால் அது பெருசாக ஃபோக்கஸ் ஆகலாம். ஆனால் அதே நேரம் அவங்க பெருசாக ஆகிடக்கூடாதுங்கிறக்காக நம்மளாம் வந்து இந்து இந்த மாதிரி ஒரு மதம் அந்த மக்களை வந்து அப்படியே திருப்புற வேலை ஒரு சைட்டில் நடந்துகிட்டே இருக்கு. அதில் முங்கியிருந்த மக்கள் இன்னைக்கு உண்மையாகவே எங்களுக்கு அதுலேயும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்க ராமர் எடுக்கிறாங்க, அயோத்தி எடுக்கிறாங்க, இப்படி ஏதாவது ஒன்றத்தை எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணாங்க. ஊழலுக்கு எதிரான கட்சி மாதிரி ஒரு பாஜகவை காட்டுறாங்க. ஆனால் உண்மையில் வந்து ஊழலை பற்றி பேசுறதுக்கு எந்த கட்சிகளுக்கு தகுதி இல்லைங்கிற அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. இதை வந்து இந்த எளிய மக்கள் வந்து விவசாயிகளோ பழங்குடி மக்களோ புரிஞ்சிருக்காங்களா? இப்போ ஒரு நல்லாவே புரிஞ்சிருக்காங்க. அது குறிப்பாக பழங்குடி மக்களுக்கு ரொம்ப குயிக்காக புரியுது, சீக்கிரம் புரியும். ஏன்னா அவங்களுக்கு தப்புனா ரைட்டு, இது தப்பு, சரின்னா அது சரின்னு புரிஞ்சக்கூடியவர் தான் பழங்குடி மக்கள். அதனால ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்காங்க. அவங்க புரிஞ்சு அதுக்கு எதிரான உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஜார்க்கண்டில் இல்லைன்னா சத்தீஸ்கரில் இந்த மைனிங்க்கு எதிராக வந்து பெரிய போராட்டம் நடந்துட்டு எடுக்கவே கூடாது. இப்போ கூட அதில் போராடின ஒருத்தர் ஆளுக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு நோபல் பரிசெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த போராளிக்கு அவர் பெரிய நிறைய ஒடுக்குமுறையெல்லாம் சந்திச்சாரு, இருந்தாலும் வந்து அவரை அங்கீகரிச்சிருக்காங்க. அதனால மக்கள் வந்து போராடுறாங்க, அவங்களுக்கு புரியுது. ஆனால் அது பெருசாக ஃபோக்கஸ் ஆகிறதுல இவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யறாங்க, சின்ன சின்னதாக. ஆமா, ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யறாங்க. அப்படி பார்த்தோம்னா திமுக நம்ம உண்மையாவே குறை இருந்தாலும் கூட பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றாங்க பல விஷயங்களை. நம்ம பழைய நம்ம திமுகவுடைய பொருளாதாரத்துறை அமைச்சராக இருந்தோம்னா பலது அதெல்லாம் கணக்கு போட்டார், இங்கே அது அங்கே அதெல்லாம் போட்டார். அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, அந்த அவங்களுக்கு ஒருங்கிணைக்கிறது வந்து பெரிய லெவலில் மிஸ் பண்ணிட்டாங்க. அது இடதுசாரிகளும் பயங்கர வீக்கப்பார், அவர்கள் தான் இதை செய்யணும், அவர்களும் அதை செய்யறதில்லை. அதனால அது அப்படியே இருக்கு. ஆனால் எதிர்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. இப்போ இருக்கிறதுலயே இப்போ இந்தியாவில் இந்த 5 வருஷத்துல கவனிக்கக்கூடிய மாநிலமாக மணிப்பூர் இருக்கு. இந்த மணிப்பூர் இஷ்யூ இப்போ எப்படி இருக்குங்க? மணிப்பூர் வந்து இப்பயும் அங்கே வந்து மக்கள் பதஷ்டத்தில் தான் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ இந்த தேர்தல்னால கொஞ்சம் அப்படியே அவங்க இருக்கிறாங்க.
மற்றபடி அந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படலை. இப்போ அந்த பகுதியிலிருந்து நம்ம இந்த அரசியலை பார்ப்போம், இந்த தேர்தல் அரசியல் பார்ப்போம். இந்த தேர்தலில் வந்து மணிப்பூரில் எந்த அளவுக்கான பாதிப்பை பாஜக அடையுன்னு பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக இந்தியா முழுவதுமே பிஜேபி வந்து கண்டிப்பாக பாதிக்கும். அதாவது என்ன சொல்லப்படுது அப்படின்னா வந்து கடுமையான எதிர்ப்பு குஜராத் உட்பட யூபி உட்பட எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறதா. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியல, நிர்வாக ரீதியாக என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அந்த சந்தேகம் இருக்கிறது. அப்புறம் அதே நேரம் வந்து நீங்கள் வந்து யாரை வேணாலும் என்ன விலை கொடுத்து வேணாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால நம்ம சொல்ல முடியாது எதிர்ப்பு. இல்லை, வெற்றி தோல்விங்கிறது வந்து இவங்க சொல்கிற மாதிரி மிஷினோ பணமோ கூட தீர்மானிக்கலாம். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. மக்கள் மனநிலை வந்து ஜார்க்கண்டில் எப்படி இருக்குது, மணிப்பூரில் எப்படி இருக்குது, உத்தரகாண்டில் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கடுமையான எதிர்ப்பு வந்து மக்கள் என்னென்ன காரணம், என்னென்ன இஷ்யூ பேஸில் ஒரு மணிப்பூர் இஷ்யூ சொல்லுங்களேன் கொஞ்சம். ஒன்று வந்து மணிப்பூர் பார்த்தோம்னா, மணிப்பூர் வந்து ஒரு அருமையான வனப்பகுதி. அந்த மணிப்பூரில் வாழக்கூடிய மக்கள் வந்து அந்த வனத்தை பாதுகாக்கிறது, அந்த வளங்களை பாதுகாக்கிறது பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்க வந்து பெரிய கம்பெனிஸ் வந்து அங்கே போக முடியாது, அங்கே போய் மைனிங் பண்ணுறதோ அங்கே இடம் வாங்குறதெல்லாம் பண்ண முடியாது அவங்க அனுமதி இல்லாமல். அதனால் அந்த பாரம்பரிய ஒரு சிஸ்டத்தை உடைக்கணும், உடைச்சாதான் மற்றவங்க உள்ளே போக முடியும். அதான் அதுக்காக தான் இவங்க வந்து இந்த உள்ள நடந்த கலவரங்கள் எல்லாமே அந்த மாதிரி அந்த இனத்துக்கு அந்த மாதிரி மூட்டி விட்டது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து நீலகிரி பார்க்கலாம். நீலகிரி எடுத்துக்கிட்டோம்னா வந்து அங்கே பாரம்பரியமாக வந்து பழங்குடி மக்கள், பழங்குடி இல்லாத 6 பழங்குடி இன மக்கள் இருக்காங்க, பழங்குடி இல்லாத பல இன மக்கள் அங்கே இருக்காங்க. அப்போ ஒரு இன மக்கள் எங்களுக்கு மட்டும்தான் இது சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது மற்ற இன மக்கள் அதை எதிர்ப்பாங்க. அப்போ அதுக்கு அந்த எங்களுக்கு சொந்தம்னு சொல்லும்போது அதை உரம் போட்டு வளர்த்து திருசாக்கி மோதலை உருவாக்குறது இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஓப்பனாகவே சொன்னோம்னா படுகாஸ் எப்படி பழங்குடி மக்கள் பட்டியலில் சேர்க்க முடியும்? அவன் பெல்ல நில உடைமையாளர்கள், நல்ல படித்தவர்கள், மொத்தம் நீலகிரியுடைய மொத்த சொத்துல பாதி நீலகிரியில் அவங்க கையில் தான் இருக்குது. அதே நேரம் கீழே இருக்கக்கூடிய பணியாசுன்னு சொல்லக்கூடியவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் காடு அவன் கையை விட்டு போச்சு, அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான். அவனை எப்படி கம்பேர் பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ இவங்களை வந்து பழங்குடி பட்டியலில் சேர்த்தா மற்ற இனத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு வேலை வாய்ப்பால 1% தான் ஒதுக்கிறாங்க. இவங்க வந்துட்டா அவங்களுக்கு எவ்வளோ கிட்ட எல்லாமே இருக்காங்க. ரொம்ப சிம்பிளா, நம்ம அவங்களுக்கு எதிராக இல்லை, இருந்தாலும் அந்த கோரிக்கை. அப்போ எல்லாருமே வந்து அது ஓட்டுக்காக நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பட்டியலில் சேர்ப்போம். அதை விட இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நரிக்குறவர்கள் இருக்காங்க, இன்னும் பழங்குடி பட்டியலிருந்து விடுபட்டு போன பழங்குடிகளே இருக்காங்க, மலையாளிகள் இருக்காங்க, ஈரோட்டில் கொடைக்கானலில் புலையர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் இன்ன வரைக்கும் பழங்குடியை அறிவிக்கலை. அப்போ நீங்கள் ஒரு நல்ல எல்லா வசதி வாய்ப்பு இருக்கணும் பண்ணிட்டீங்கன்னா அவன் இன்னும் வேகமாக இருக்கிற எல்லா வாய்ப்புகளையும். அதுக்கு ஒரு முன்னுதாரணம் கோயம்புத்தூரையே எடுத்துட்டீங்கன்னா, எஃப்சியில் இருந்தவங்க பிசியில் ஆனாங்க, பிசியில் இருந்து எம்பிசி ஆனாங்க. கவுண்டர்கள் சமூகம் அவங்க கிட்ட தான் கருவிகள் இருக்குது, நிலம் இருக்கு, பெரும்பான்மையா இருக்காங்க. அப்ப எம்பிசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இல்லாம போய் இவங்களே பெரும்பாலும் இடத்த எடுத்துக்கிறது ஒரு பிராக்டிக்கலாவே வந்துருச்சு இல்லைங்களா? ஏறத்தாழ எஸ்சியில் இருக்கிறத பூரா இவங்க பெரும்பான்மையான மக்கள் எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறாங்க. பஞ்சமி நிலத்துடைய வரலாறு நமக்கு தெரியுமில்ல. கிட்டத்தட்ட 14 லட்சம் ஏக்கர் கரெக்டா வந்து வெள்ளக்காரன் வந்து தலித்துகளுக்காக கொடுத்ததா. கோயம்புத்தூர்லயே பாதி இடம். ஆமா, எல்லாம் அவங்க கையிலேயே தான். யார் கையில இருக்கு? தலித்துகளுக்கு பேரு தான் பழனி குப்பை அப்படின்னு, நிலம்புறா அவங்க கையில தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஓட் பேங்க் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா பழங்குடிகளோட ஓட்டு வந்து இப்ப யாருக்கு விழுன்னு நீங்க உங்களோட பார்வையில் பாக்குறீங்க? இல்ல, கண்டிப்பாக பழங்குடி மக்களுடைய ஓட்டு வந்து இந்த முறை வந்து காங்கிரஸ் தான் விடும். வடக்கே கூட. ஆமா, வடக்கே கூட காங்கிரஸ் தான் விடும். இப்போ வடக்க வந்து நம்ம பழங்குடிகள்னு வகைப்படுத்தினா எத்தனை பிரிவுகள் இருக்காங்க, எப்படி எல்லாம் இருக்காங்க? இல்லை, இப்போ மொத்தமா நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 37 இனம் இருக்காங்க. சரி. இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட பழங்குடி இனங்கள் வந்து இருக்காங்க. ஓஹோ. அதுல எல்லா இனங்களுமே வந்து காடு சார்ந்து வாழக்கூடியவர்கள் தான். கொஞ்சம் அந்த மத ரீதியா ஊறி போனவர்களை நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. மற்றவர்கள் எல்லாம் வந்து காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்தியா கூட்டணி நல்ல வரவேற்பு இருக்கிறது காங்கிரஸ். இப்போ இந்த தேர்தல் அறிவிப்பு பின்னாடி நீங்க வட மாநிலங்கள் எங்காவது போய் வந்தீங்களா? ஆமா, நான் வந்து ஹரியானா போயிருக்கிறேன், அதுக்கப்புறம் டெல்லிக்கு போயிருக்கேன். இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இவங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. இப்போ ஹரியானா விவசாயிகள் போராட்டம் பெரிய அளவில் வந்து பாஜகவுக்கு பாதகத்தை உருவாக்குன்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா. எந்த மாதிரி? ஹரியானாவிலாம் எங்கேயுமே வர முடியாது, பஞ்சாப்ல அவங்க வர முடியாது, டெல்லியிலேயே பெரிய பிரச்சனை. ஸோ டெல்லியில் ரைட்டு இவர் வந்து கெஜ்ரிவால் அதனால தான் பிடிச்சி உள்ளே போட்டாங்க.
ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தட்டம் இன்றைக்கி இருக்குது. குஜராத்துக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் பிஜேபிக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி வேற ஒரு வகையில் கூட இவங்க ஓட்டு அறுவடை பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம், அந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆமாம், எல்லா உத்திகளையுமே அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஓஹோ. அந்த உத்திகள் அப்படின்னு சொல்லும்போது ஜனங்களை வந்து இப்போ நீங்கள் வந்து நமக்கு இருக்கிறது இப்போ காங்கிரஸ் கட்சியிலே நீங்கள் பார்த்தோம்னா இப்போ ராகுல் காந்தி இருக்காரு, இல்லைன்னா பிரியங்கா இருக்காங்க, இல்லை ஒரு சில ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் இருக்காங்க. அவங்க போகிற வேகத்தில் மற்றவர்கள் யாரும் போகிறதில்ல. இப்போ அவங்க தான் இதெல்லாம் போய் எல்லா மக்களையும் சந்திச்சு இதையே எல்லா கட்சிகளும் பண்ணலாமே, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே பண்ணலாமே, பண்ணல. அப்போ என்னன்னா இவங்க அந்த மாதிரி பிஜேபி ஆனால் எல்லா இடத்துலையும் ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க. அவங்களுடைய உழைப்பு வந்து உண்மையாகவே மற்றவர்களுக்கு இங்கே நம்ம கோயம்புத்தூர் அண்ணாமலை கோயம்புத்தூர் உட்பட அவங்களுடைய உழைப்பு வந்து அபாரமான உழைப்பு. அவங்க போகிறாங்க, மக்கள்கிட்ட பேசுகிறாங்க, மக்கள் இஷ்யூ பேசுகிறாங்க. இவங்க எல்லாமே வந்து ஒரு மிதப்பில் அப்படியே இருந்தது இருக்குல்ல. இல்லை, அந்த எதிரான ஓட்டுகளை ஒருங்கிணைக்கிறதுல இவங்க தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கு. ஆமாம், இவங்க ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில நீங்கள் பார்த்தோம்னா இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கவங்களுக்கு எதிராகவே இவங்க போட்டி போடுறது இருக்குல்ல. கேரளாவில் நடந்துட்டு. ஆமாம், ராகுல் காந்தி அங்கே நிற்கிறாருன்னா அப்புறம் இடதுசாரிகள் அங்கே போய் நிற்கிறாங்க. அந்த வயநாடு தொகுதி ஒன்றையாவது விட்டுறலாமே. விடலாம். கண்டிப்பா. அந்த மாதிரி இந்தியா முழுவதும் பல போட்டி இவங்களுக்குள்ள இங்கிட்ட நடந்துகிட்டு இருக்கு. அந்த போட்டியில உண்மையாகவே வந்து நம்ம என்ன சொல்றோம்னா எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாம் சந்தோஷமா வாழணும்னா ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமமான ஒரு அரசு வந்து அமையணும்னு நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா ஒரு சார்பா ஏதோ பெரும் பணக்காரர்கள் மட்டும் நல்லா வாழணும், இந்தியாவில் வந்து புல்லட் ட்ரெயின் வரணும், ஃப்ளைட் வரணும், விதவிதமான ட்ரெயின் வரணும், அது வர அந்த ட்ரெயினை எல்லாரும் பயன்படுத்துறதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாகணும்ல. இல்லைன்னா அது வந்து நமக்கு என்ன பயன் அது? அப்புறம் நீங்கள் வந்து பொது இது வந்து வாகனங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா தனி ஒரு ஆள் ஒரே குடும்பத்தில் 10 கார் வச்சுருக்கோம், ஒரு பேருந்து இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அது பொதுமக்களை எல்லாத்தையும் ஏற்றிட்டு போகுது. ஒரு ரயில் அப்படிங்கிறது எல்லா மக்களையும் கொண்டு போய் சேர்த்து. அப்போ அந்த மாதிரி பொது வாகனங்களை பயன்படுத்துறது அதிகரிக்கணும். அதில் எல்லா வசதி வாய்ப்பும் எல்லாத்துக்கும் இருக்கணும். இப்போ நீங்கள் இப்போ பாருங்க, இன்னும் சொல்ல போனால் 4 பேர் போகிற காரில் ஒருத்தம் போயிட்டு இருக்கு. ஆமாங்க, இந்த பஸ்ஸு இப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து ட்ரெயினை பார்க்கலாம், ரயில் எடுத்துக்கலாம். ரயிலில் முன்னாடியெல்லாம் 2 அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட், பின்னாடி 2 இருக்கும், முன்னாடி 2 இருக்கும். இன்னைக்கு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து தென்னிந்தியாவிலேருந்து வட இந்தியாவுக்கும், வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவுக்கும் போகிறாங்க. அவங்க போகிறத பார்த்தீங்களா நீங்கள், தொத்திக்கிட்டு தான் போகிறான். எல்லா கம்பார்ட்மெண்ட்லையும் சில நேரம் ஏறிடுறாங்க, வேற வழியே இல்லை. அவன் ஊருக்கு போகணும், ஒரு பெருநாள், ஒரு மிரட்டல். இங்கே கொரோனா வந்த போது நீங்கள் பார்த்துருக்கணும், மக்கள் நடந்தே போனான். அப்போ அவர்கள் எல்லாரும் போகிறதுக்கு ஏன் நீ ட்ரெயின் விடுறத? அதாவது ரிசர்வேஷனில் போகிறவன் வசதி இருக்கவன் போவான், சாதாரண ஜனங்க போகிறதுக்கு ஏன் நீ ட்ரெயின் விடுறதில்ல? இது லல்லு பிரசாத் யாதவ் கூட யோசிச்சாரு. ட்ரெயினில் வந்து ஏசி எல்லாத்துக்கும் போட்டார். அவரு கொஞ்சம் நாள் இருந்த போது எல்லாரும் ஏசியில் போட்டுன்னு யோசிச்சாரு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்களுக்கு போக்குவரத்துக்கு வாய்ப்பே இல்லாத போது 4 பேர் போகிறதுக்கு நீ எதுக்கு புல்லட் ட்ரெயின் விடுற, ஃப்ளைட் விடுற, ஏர்போர்ட்டை விஸ்தரிக்கிறேங்கிற? எதுக்கு வந்து நீ வந்து அவ்வளோ வரணுங்கிற? எல்லாரும் வளரும்போது அப்போ நம்ம வந்து நம்ம ஏன் அதை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். இப்போ விவசாயிகள் பிரச்சனையை வந்து பழங்குடி மக்கள் பிரச்சனையெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு நீங்கள் அமைப்பாக திரண்டுறீங்க. இப்போ இந்த உதிரியாக போகக்கூடிய ஓட்டுகளை எல்லாம் கொண்டு வந்து பிஜேபிக்கு எதிராக, குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு சேகரமாகிற மாதிரியான ஒரு இயக்கத்தை எல்லாம் உங்களோட அமைப்புகள் எந்த வேலை செய்யலையா? இல்லை இப்போ உதாரணத்துக்கு யோகேந்திர யாதவ் அந்த பாரத் ஜோடோ யாத்ரா வந்து நடத்தினப்புறம் அந்த பாரத் ஜோடோ யாத்ராவே ஒரு மூவ்மெண்ட்டாக உருவாக்கி சில பேர் பல மாநிலங்களில் மக்களை ஒருங்கிணைக்கிற வேலை வந்து பண்ணாங்க. சரி, போன தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் வந்து கர்நாடகாவில் இந்த பாரத் ஜோடோ யாத்ரா அந்த அபியான் அந்த குரூப் வந்து பெரிய லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணாங்க. இந்த தடவை பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு பண்ணுறாங்க. அது பெரிய லெவலில் அது வந்து கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் போய் அந்த வேலையை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, இதுக்கு வந்து பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பெரிய கட்சிகள் ஏதாவது உதவுதா உங்களுக்கெல்லாம்? இல்லை நீங்களா வலிஞ்சு போய் தான் செய்ய வேண்டியதாக இருக்கா? இல்லை, அது பெரிய கட்சிகள், ஒரு சில கட்சிகள் வந்து கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, கண்டிப்பாக பண்ணணும்னு. அப்பப்போ இதெல்லாம் பார்த்து ரைட்டு இது தேவைன்னு சேர்த்துக்கிறாங்க. சில பேர் கண்டுக்கிறதே இல்லை, அவங்க வந்து அவங்க போக்கில் இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. பிஜேபியை ஜெயிக்கவே முடியாது, பிஜேபி தான் திரும்ப ஆட்சிக்கு வருங்கிற ஒரு மனநிலையை, ஒரு பிம்பத்தை தொடர்ந்து பாஜக ஏற்படுத்திட்டு வந்திருக்கு. கடைசியாக மோடி அந்த 400 தொகுதியில் ஜெயிப்போம், 330 தொகுதி கன்ஃபார்மாக பிஜேபி மட்டுமே ஜெயிக்கணும்னு சொன்ன பிரச்சாரம் இன்னைக்கு அது அப்படியே டைல்யூட் ஆகிட்டு போகுது.
இந்த மாதிரியான சூழல்ல வரக்கூடிய ஆட்சி இந்தியா கூட்டணி அமையும்னு நினைக்கிறீங்களா, இல்ல பிஜேபியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வடக்க இருக்கிற சூழலை பார்த்து? இல்லை, அதாவது இருக்கிற நாடு முழுவதும் இருக்க சூழல் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மாற்று அப்படிங்கிறது வந்தாகணும்னு பெரும்பான்மை மக்கள் வந்து யோசிக்கிறாங்க. அதான் மக்களுடைய எண்ணமும் கூட. அதுக்காக மக்கள் வந்து வாக்களித்ததை அதை நோக்கி தான் பண்ணுறாங்க ஒவ்வொரு தடவையும். இப்போ எலெக்ஷன் மூணாவது கட்டம் முடிச்சுன்னு நினைக்கிறேன். 4-5 இன்னும் வேகமாக ஜனங்கள் இன்னும் அதிகமாக அதிகம் போட தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் என்னென்னா வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்று அரசியல் வரும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதில் இந்தியா கூட்டணிக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படி தான் எதிர்பார்க்குறோம். அது எப்படி போகும்னு தெரியும். இப்போ எதிர்காலத்தில் உங்கள் இந்த பழங்குடி மக்களையும் விவசாயிகளையும் இணைச்சு இடதுசாரிகள் தான் இதில் முக்கியமான பங்காற்றணும்னு நீங்கள் ஏற்கனவே கருத்தில் சொன்னீங்க. அப்படி இணைச்சு கொண்டுட்டு போகிற ஐடியா ஏதாவது இதில் இருக்கா? அதாவது அந்தந்த பிரச்சனை அடிப்படையில் மக்கள் வந்து இயக்கமாக இணைய. இப்போ நிலம் அப்படின்னா அந்த நிலப்பிரச்சனையில் வரக்கூடிய பாதிப்பு வரக்கூடியவர்களாம் ஒரு இயக்கமாக கூட்டு இயக்கமாக ஒருங்கிணைகிறாங்க. இப்போ வனப்பகுதி இருக்குன்னா வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக ஒன்றா சேர்றாங்க. இப்போ புலிகள் காப்பகம் இருக்கும் அப்படின்னா இந்தியாவில் எங்கெல்லாம் புலிகள் காப்பகம் இருக்கோ அந்த புலிகள் காப்பகங்கிற பேரில் எப்படி மக்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுதுங்கிறதுக்காக அப்படி ஒருங்கிணைகிறது அங்கங்கே நடந்துட்டு இருக்கு. பல அமைப்புகள் பல மட்டங்கள்ல செயல்படுறாங்க. இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் யானைகளுக்குன்னு ஒரு புதிய பாதை, யானைகளோட வலசைன்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறோன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கிளப்பிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதா, இந்தியா முழுக்க நடக்குதா, என்ன இஷ்யூ? இது தேர்தலை பாதிக்குமா? எந்த மாதிரி இருக்கும்? இல்லை, அது வந்து தேர்தலை எந்த வகையிலும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி தான் இது வந்தது. தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்பை எலெக்ஷனில் இது வந்து உருவாக்காது. ஓஹோ. இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக இந்த தேர்தலில் நம்ம செய்ய வேண்டிய பணி, அதாவது இந்த எதிர் ஓட்டுகளை பூரா ஒருங்கிணைச்சு செய்ய வேண்டிய பணி அப்படிங்கிறது வந்து விவசாயிகள் பழங்குடிகள் மத்தியில் எந்த மாதிரி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட இயக்கங்கள், பாதிக்கப்பட்ட சங்கங்கள், அதுக்காக போராடக்கூடியவர்களை இணைக்கணும். அது ராகுல் காந்தி வந்து அதை பண்ணார். அவர் வந்து அமைப்புகள் மட்டும் எத்தனை இருக்குங்க சுமார்? அதில் அது நூற்றுக்கணக்கான அமைப்பு, நூற்றுக்கணக்கான அமைப்பு, கோடிக்கணக்கான விவசாயிகள் இருக்காங்க. அப்ப இதை இணைக்கிற வேலையை ராகுல் காந்தி பண்ணாரு, பேசினார் அந்த இஷ்யூவில். அதற்கான தான் அங்கங்க ஓடிக்கிட்டே இருந்தார். ஆனா மற்றவங்க யாரும் பண்ணல. இப்ப விவசாயிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு 150க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கு, விவசாய சங்கங்கள். அது அங்கங்க சமயத்துல கூட்டா ஒன்னா. இப்ப கூட இவர் நம்ம கணேசமூர்த்தி அவர் அஞ்சலிக்காக ஈரோடு எம்பி சரி கிட்டத்தட்ட ஒரு 2000 விவசாயிகளுக்கு மேல கூட்டினாங்க. சரி, அமைப்புகள் பார்த்தா கர்நாடகா வந்தது, கேரளா வந்தது, தமிழ்நாடு வந்தது, இன்னும் அகில இந்திய தலைவர்களும் அதுக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த மாதிரி அமைப்புகளை இவங்க எல்லாம் உள்வாங்கினாங்கன்னா இன்னும் வேகமா இது வந்து போகும். ரொம்ப நேரமா கொஞ்சம் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு பகிர்ந்துட்டீங்க. இன்னொரு சந்திப்புல நம்ம சந்திப்போம். ரொம்ப நன்றி. நன்றி.